அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் வெங்காயத்தோட விலைவாசி ரொம்ப உச்சத்துல இருந்தது. கிட்டத்தட்ட கிலோ 150 ரூபா வரைக்கும் கூட விற்பனைக்கு வந்தது. 500 ரூபா ஆனாலும் பரவாயில்லைங்க, என்னால தினந்தோறும் 1 கிலோ வெங்காயம் வாங்க முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா, உருளைக்கிழங்கு கிலோ 300 ரூபா போனாலும் அதையும் விலை கொடுத்து வாங்க முடியும் நீங்க நம்புனீங்கன்னா, இந்த காணொளி உங்களுக்கானதல்ல. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருங்க. இந்த காணொளி வேற யாருக்கானதுன்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் எக்கானமில இன்ஃப்ளேஷன் மூலமா 1% ரைஸ் இன் பிரைசஸ் கூட என்னோட ஃபேமிலியோட பட்ஜெட்டை தடம் புரட்டி போட்டுரும் அப்படின்னு நம்புகிற அந்த கீழ்த்தர மற்றும் நடுத்தர குடும்பத்திற்காக இந்த காணொளியில நம்ம பேச போற தலைப்பு த ஹாட் டாபிக் ஆஃப் த நேஷன், த ஹாட் டிபேட் ஆஃப் த நேஷன், வேளாண் மசோதா திட்டம், ஃபார்ம் பில்ஸ் 2020. இந்த காணொளியை பதிவு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். எந்த அரசியல் கட்சி சார்ந்தும் எந்த அரசியல் மாமேதையை சார்ந்தும் இந்த காணொலியை நான் பதிவு செய்யல. இது முழுக்க முழுக்க 2 விஷயத்தின் அடிப்படையில் மட்டும்தான். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வேளாண் மசோதா திட்டம் என்றால் என்ன, இந்த திட்டத்தின் மூலமாக அவங்க அறிவிச்சிருக்கிற அந்த 3 சட்ட விதிகள், 3 அக்ரிகல்ச்சரல் ரீஃபார்ம்ஸ் என்னென்ன, இந்த ரீஃபார்ம்ஸ் வந்துட்டு உண்மையிலே இப்பதான் கொண்டு வந்தாங்களா இல்ல யாரோ பெத்தெடுத்த பிள்ளைக்கு இவங்க பேர் வச்சாங்களா அப்படின்றதையும் பார்த்துடலாம். ரெண்டாவது, இந்த ரீஃபார்ம்ஸ் வர காரணமா இருக்கிற அந்த 2 ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்ன. முதல் ரெக்கமெண்டேஷன் நம்மளோட ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் என்று அறியப்படுகிற MS சுவாமிநாதன் கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ். இரண்டாவது ரெக்கமெண்டேஷன் சாந்தகுமார் கமிட்டி கொடுத்திருக்கிற ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸ் இவங்க கொடுத்துட்டாங்க, அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு ஏற்ற சட்ட விதிகளை இவங்க கொண்டு வந்தாங்க. அதை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். அப்போ நம்ம காட்டியும் கொடுக்கிறோம். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ரொம்ப டீட்டெயில்டா பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் நான் பதிவு செய்யறேன். இதுல என்னோட ஒப்பீனியனோ உங்க ஒப்பீனியனோ இல்ல வெளியாட்களோட ஒப்பீனியனோ எதுவுமே நான் பேச போறது இல்ல. மேல் சொன்ன அந்த 2 விஷயங்களின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த காணொளி. இந்த வேளாண் மசோதா திட்டத்துல மொத்தம் 3 சட்ட விதிகள் இருக்கு, 3 ஃபார்ம் பில்ஸ். இந்த 3ல முதல் 2 புதுசு, கடைசியா அந்த 3வதா பார்க்க போறது ஏற்கனவே இருக்கிற ஒரு சட்டத்தை சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க, அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல முதல் பில் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பில் நம்பர் 1, ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ப்ரமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஆக்ட் 2020. இந்த சட்ட விதியின் படி, இந்த சட்ட விதியை முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கரண்ட் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கங்க. கரண்ட்லி விவசாயிகள் அவங்க உற்பத்தி செய்யற பொருட்களை APMCல தான் விற்க முடியும். APMCனா என்ன? அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி. இந்த கமிட்டியில தான் வந்துட்டு அவங்க விற்க முடியும். இந்த கமிட்டில இருந்தா அவங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணனாலும் பண்ண முடியும். ஆனா இந்த சட்ட விதியின் படி APMCல தான் அவங்களோட ட்ரேடிங்கை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் அவங்களுக்கு எங்க விருப்பம் இருக்குதோ, சப்போஸ் ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டு போய் விற்கணுன்ற ஆசை இருந்தாலுமே கூட அதையும் பண்ணலாம். இன்ட்ரா ஸ்டேட்டுக்குள்ள வேற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல போய் அவங்க சேல்ஸ் பண்ணணும்னு நினைச்சா அதையும் பண்ணலாம். எனக்கு பக்கத்துல ஒரு மாபெரும் முதலாளி இருக்காரு, அவருக்கு பெரிய குடவுன் இருக்கு, ஸ்டோர் ஹவுசஸ் இருக்கு, வேர் ஹவுசஸ் இருக்கு, கோல்டு ஸ்டோரேஜஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சா அவங்க கிட்டையும் விற்கலாம். இல்ல இந்த மாபெரும் முதலாளிகள் இருப்பாங்க பாத்தீங்களா, இந்த ITC, இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இவங்க கிட்ட நீங்க விற்கணும்னு நினைச்சா அவங்க கிட்டையும் நீங்க விற்கலாம். ஸோ இப்போதைக்கு APMCல தான் நீங்க விற்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க எங்க விருப்பப்படுறீங்களோ, எங்க உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதோ அங்க நீங்க விற்கலாம். இந்த சட்ட விதியின் படி கவர்மெண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்படி ட்ரேடிங்ல ஈடுபடுற விவசாயிகளுக்கு லெவை, செஸ் இந்த மாதிரியான டாக்ஸஸ் கிடையாது. ஆல்சோ டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் கிடையாதுன்னு சொல்றாங்க. யோசிக்கிற மாதிரி இருக்குல்ல, டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இல்லாம அவன் எப்படி இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போய், அதெல்லாம் யோசிக்க கூடாது சொல்றாங்க, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லைங்க, இந்த விதியின் படி கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே எலக்ட்ரானிக்கா நடக்கும். எலக்ட்ரானிக்கா நடக்கும்னா என்ன? நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, பணம் கொடுத்து தான் நீங்க வாங்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க கார்டை ஸ்வைப் பண்ணி கூட நீங்க வாங்கிக்கலாம். அது பேரு எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன். சிமிலர்லி விவசாயிகள் கூட எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆல்ரெடி இந்த ஒரு ப்ராசஸ் இருக்கேன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இருக்கு, ஆல்ரெடி ENAM அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ENAMனா என்னன்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட். இந்த ENAM வெப்சைட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா
ஒவ்வொரு உற்பத்தி பொருளுக்கும் அதுக்கான விலையை வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ஏபிஎம்சியும் முன்னாடி சொன்ன அந்த ஏபிஎம்சியும் இந்த ஈனாம்ல கனெக்டடா இருக்கு. ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயம்தான் சொல்றாங்க, கேட்டுக்கங்க, அவ்வளவுதான். இந்த சட்ட விதியின் கீழ் விவசாயிகளுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏபிஎம்சி நீங்க ரிமூவ் பண்ணிட்டா கரண்ட்லி நீங்க ஃபாலோ பண்ற அந்த எம்எஸ்பி அப்படின்ற பிராக்டிஸ் போயிடுமா இல்ல அதுவும் நிலைக்குமான்றது தான். எம்எஸ்பினா என்னன்னு பாத்தீங்கன்னா மினிமம் சப்போர்ட் பிரைஸ். நீங்க ஒரு ஜுவல்லரி ஷாப் போகும்போது அந்த சேல்ஸ் பர்சன் சொல்லியிருப்பாரு, கேட்டிருப்பீங்க நீங்க, சார் இப்போ வந்துட்டு ஒரு ஸ்கீம் ஒன்று வந்திருக்கு, இன்னைக்கு ரேட்டுக்கு இருக்கிற கோல்டை வந்துட்டு நீங்க ஒரு அட்வான்ஸ் புக்கிங் ஒன்று பண்ணிடுங்க. சப்போஸ் ஃபியூச்சர்ல வந்துட்டு ரேட் அதிகமாக போனாலும் ஆல்ரெடி நீங்க புக் பண்ணதுனால இதே ரேட்ல நீங்க அன்னைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் ஒன்று சொல்லுவாங்க. அதே தான் இங்கேயும். ஒருவேளை நான் உற்பத்தி செய்யற பொருட்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால எல்லாமே வந்துட்டு சீரழிஞ்சு போச்சுன்னா எனக்கு ஒரு மினிமம் கேரண்டி வேணும். ஓகே, இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து நான் வாங்க தயாராக இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு மினிமம் கேரண்டி வேணும். அந்த கேரண்டி இப்போதைக்கு ஏபிஎம்சியில் ப்ராக்டிஸில் இருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் ஏபிஎம்சியை ரிமூவ் பண்ணிட்டு நீ எங்கே வேணாலும் விற்றுக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த எம்எஸ்பின்ற ப்ராக்டிஸ் போயிடுமா இல்லை நிலைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நியாயமான கேள்வி தானே? ஸோ சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால், இந்த முதல் சட்ட விதியின்படி கவர்மெண்ட் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் இனிமே ஏபிஎம்சியில் தான் அவங்களோட உற்பத்தியை வந்துட்டு விற்பனை செய்யணுன்ற அவசியம் கிடையாது. நவ் தே ஹேவ் மல்டிபிள் சாய்ஸஸ். ஊர் விட்டு ஊர் போய் கூட வந்துட்டு அவங்களோட விற்பனையை செயல்படுத்தலாம். டாக்ஸஸ் கிடையாது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கிடையாது, எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே வந்துட்டு எலக்ட்ரானிக்காக நடக்க போகுது, டிரான்ஸ்பரண்டாக இருக்க போகுது, நிறைய டைம் சேவ் ஆக போகுது. அதே போல மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்ற ஒரு கான்செப்டும் இருக்க போகிறது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது. பில் நம்பர் 2, ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் அக்ரிமெண்ட் ஆன் பிரைஸ் அஷூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சர்வீசஸ் ஆக்ட் 2020. இந்த சட்ட விதியின்படி கவர்மெண்ட் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் இனிமே மார்க்கெட்டை தேடி போக வேண்டாம், மார்க்கெட் விவசாயிகளை தேடி வரப்போகுது. எப்படின்னு கேட்குறீங்களா? மாபெரும் நிறுவனங்களாக இருக்கிற ஐடிசி, பெப்சி இவங்கெல்லாம் விவசாயிங்க கிட்ட போயிட்டு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி வாங்கிப்பாங்க. அடுத்த 6 மாசத்துக்கு நீங்க உற்பத்தி செய்யற பொருட்கள் எல்லாம் நாங்களே வாங்கிக்கிறோம், வேற யார்கிட்டே நீங்க விற்க வேணாம், நாங்களே வந்து வாங்கிட்டு போறோம் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவாங்க. இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ண 3வது நாளே விவசாயிகளுக்கு அந்த பேமெண்ட்டை அவங்க கொடுத்துடணும். ஸோ விதைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பேமெண்ட்டை சொல்றாங்களோ அந்த பேமெண்ட்டை இந்த நிறுவனம் கொடுத்தாகணும். இந்த விதியின்படி ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் தான் இந்த விலையை தீர்மானம் பண்ணுவாங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது. இந்த நிறுவனங்கள் விவசாயிகள் இருக்கிற இடத்துல போறதுனால இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த கிராமத்துல இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லாம இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டி இல்லாம இருக்கலாம், ஃபோன் கனெக்டிவிட்டி, பேண்ட்விட்த் எதுவுமே இல்லாம இருக்கலாம், ரோட் கனெக்டிவிட்டி இல்லாம இருக்கலாம். பட் ஒன்ஸ் இந்த நிறுவனங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆக்சசிபிலிட்டி எல்லாம் மிகவும் முக்கியம். ஸோ விவசாயிகளை வந்துட்டு எம்பவர் பண்ணிடுவாங்க, அந்த கிராமத்தையே எம்பவர் பண்ணிடுவாங்க அப்படின்னு கவர்மெண்ட் நினைக்குது. அது மட்டுமே இல்லை, காம்படிஷன் இருக்கிற ஒரு காரணத்தினால நிறுவனங்கள் என்ன பண்ணுன்னா விவசாயிகளுக்கு எஜுகேட் பண்ணும். இந்த மாதிரி ஃபார்மிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேட் பண்ணி எம்பவர் பண்ணிடும் அப்படின்னு கவர்மெண்ட் நினைக்குது. ஒருவேளை இந்த கான்ட்ராக்ட்ல பிரைசிங் ப்ராப்ளம்ஸோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகளோ வந்துட்டா விவசாயிகள் கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. செப்பரேட்டா கிரீவன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே எஸ்டாப்ளிஷ் பண்ண போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சட்ட விதியின்படி கிட்டத்தட்ட 10,000 ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸை கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண போது சிறு குறு விவசாயிகள் எல்லாரையும் ஒன்றிணைந்து செயல்பட வைக்க. பில் நம்பர் 3, எசென்ஷியல் கமாடிட்டிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2020. எசென்ஷியல் கமாடிட்டிஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எசென்ஷியல் கமாடிட்டிஸ்னு கவர்மெண்ட் எதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுதோ அந்த பொருட்களை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேல நீங்க சேர்த்து வைக்க முடியாது. அதே போல அந்த பொருட்களோட விலைவாசியும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேல நீங்க விற்க முடியாது. ஸோ இது வந்துட்டு ஏற்கனவே இருக்கிற ஒரு சட்டம் தான். இது இப்போ கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க. என்ன திருத்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எசென்ஷியல் கமாடிட்டிஸ்ல இருந்து ஆனியன்ஸ், பொட்டேட்டோஸ், சீரியல்ஸ், பல்சஸ், ஆயில் சீட்ஸ், சில எண்ணெய் வகைகள், அது போல இன்னும் சில பொருட்களை நீக்கி இருக்காங்க. இது நீக்கிறதுனால இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாபெரும் முதலாளிகள் இல்ல நிறைய பணம் இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு
அவங்களோட பணத்தை எல்லாம் இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு பதுக்கி வைக்க முடியுமோ, எந்த அளவுக்கு பொருட்களை வாங்கி அவங்களால பதுக்கி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பதுக்கி வச்சு ஒரு செயற்கை தட்டுப்பாடை உருவாக்கிடுவாங்க. ஒரு ஆர்டிபிஷியல் டிமாண்ட்னு ஒன்று உருவாயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டக்குன்னு விலை வந்துட்டு உயர்ந்துடும். இப்ப வெங்காயம் வந்துட்டு எல்லாருக்குமே கிடைச்சிட்டு இருக்கும் போது விலைவாசி ரொம்ப கம்மியா இருந்தது. திடீர்னு வெங்காயத்தோட இறக்குமதி வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, திடீர்னு வெங்காயமே வந்துட்டு விற்பனைக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, வெங்காயத்தோட விலையை வந்துட்டு உயர்த்திடுவாங்க. அப்போ என்ன ஆகும், சாமானிய மக்களால அது வாங்க முடியாது. இதை உருவாக்குனது யாரு, முதலாளிகளே ஒரு செயற்கையான ஒரு தட்டுப்பாடை உருவாக்கி அவங்களே மறுபடியும் அதை அதிக விலைக்கு வித்து பயனடைஞ்சிருவாங்க. ஆனா இந்த சட்டத்தின்படி கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு தேவை வந்ததுன்னா, அவசர தேவை, ஒரு போர்க்கால அவசரமோ இல்லை பயங்கரமா விலை வந்துட்டு உயர்ந்துகிட்டே போற அந்த மாதிரியான ஒரு அவசர காலமோ ஏதாவது வந்துச்சுன்னா மறுபடியும் நாங்க அந்த பொருளை வந்துட்டு எசென்ஷியல் கமாடிட்டிஸ்குள்ள கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. போங்கால்ல இருக்கு. இது மூலமா கவர்மெண்ட் என்ன டார்கெட் பண்ணுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் அக்ரிகல்ச்சர், நிறைய ஃபாரினர்ஸ் வந்துட்டு அக்ரிகல்ச்சர்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உள்ளூர்லயே முதலாளிகள் எல்லாருமே வந்துட்டு பணத்தை இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு எவ்வளவு பதுக்க முடியுமோ பதுக்கி வச்சு செயற்கையா ஒரு தட்டுப்பாடையும் உருவாக்கி கடைசியில நிறைய விலைக்கு அவங்களே வித்து அவங்களே லாபம் அடைஞ்சிருவாங்க. இவ்வளவு நேரம் இந்த ஃபார்ம் பில்ஸோட எக்ஸ்பிளனேஷனை பார்த்துட்டு இருந்த உங்க மைண்ட்ல எல்லாம் தோன்ற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபார்ம் பில்ஸ் எக்ஸலண்டா இருக்கு, 3 லாஸும் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு அப்படின்னு உங்க மைண்ட்ல தோணி இருக்கும். என் மைண்ட்லயும் அப்படிதான் தோணுச்சு. தியரட்டிக்கலி இதெல்லாமே பக்கா, பர்ஃபெக்ட், எக்ஸலண்ட். பட் பிராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன்ல தான் கவர்மெண்ட் கோட்டை விடுது. நான் ஏன் இதை பத்தி சொல்றேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு இருக்கிற ஒரு பெரிய கன்சர்ன், இந்த லாஸ் எல்லாமே ஆல்ரெடி 2017 வந்துருச்சு. இருக்கிற லாஸுக்கு மறுபடியும் இன்னொரு பேரை வச்சு புதுசா ஒரு லாஸை கொண்டு வராங்க. ஏன், எலெக்ஷன் ஜிம்மிக்ஸ். நம்ம நாட்டுல விவசாயிகள், மாணவர்கள் இவங்களெல்லாம் வந்துட்டு அரசியல்வாதிகள் எப்ப வந்துட்டு ஞாபகத்துல வைப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேர்தல் வரும் நேரத்தில் மட்டும்தான். தேர்தல் வரும்னா அந்த தேர்தல் அறிக்கையில மிக முக்கியமா அவங்க சொல்ல போறது, விவசாயிகள் கடனை ரத்து செய்ய போறோம், தள்ளுபடி செய்ய போறோம், விவசாயிகளுடைய இன்கமை வந்துட்டு டபுள் ட்ரிபிள் ஆக்க போறோம், மாணவர்களுடைய கடனை நம்ம தள்ளுபடி செய்ய போறோம் அப்படின்றதுதான். அதுதான் என்னோட கன்சர்னே. பிகாஸ் 2017 இதே கவர்மெண்ட் ஆல்ரெடி ஒரு லா கொண்டு வந்துருச்சு. அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் அண்ட் லைஃப் ஸ்டாக் மார்க்கெட்டிங் அப்படின்ற லா வந்தது. நம்பர் 2, டபுளிங் த ஃபார்மர்ஸ் இன்கம் பை 2022 அப்படின்னு ஒரு லா கொண்டு வந்தாங்க. அண்ட் நம்பர் 3, ஃபிக்சேஷன் ப்ராசஸ் ஃபார் மினிமம் சப்போர்ட் பிரைசஸ் அப்படின்ற ஒரு லா கொண்டு வந்தாங்க. நான் இவ்வளோ நேரம் பேசின அந்த விஷயத்தையும் இந்த 3 விஷயத்தையும் நீங்க மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்று தானே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோ பார்த்துட்டோம். இந்த வேளாண் மசோதா திட்டம்னா என்ன, கவர்மெண்ட் இந்த திட்டத்தின் மூலமா என்ன சொல்ல வருதுன்றதை பார்த்துருக்கோம். செகண்ட் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 2 கமிட்டிஸ், MS சுவாமிநாதன் கமிட்டி மற்றும் சாந்தகுமார் கமிட்டி, இந்த லாஸுக்கு அவங்க எப்படி பதில் சொல்றாங்க. ஸோ இது முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 2006லயே அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கே 12 வருஷம் ஆயிடுச்சு. 2018 தான் இதை இம்ப்ளிமெண்டேஷனுக்கே கொண்டு வரப்பட்டது. MS சுவாமிநாதன் கமிட்டி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, MSP மினிமம் சப்போர்ட் பிரைஸை எப்படி டிசைட் பண்ணணும், ஒரு ஃபார்மர் ஒரு உற்பத்தி பொருளை வந்துட்டு அவர் விற்கிறாருன்னு சொன்னா அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸை நீங்க எப்படி கால்குலேட் பண்ணணுன்ற ஒரு கால்குலேஷனை MS சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்திருக்காரு. அது என்ன கால்குலேஷன் சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு உற்பத்தி பொருளோட விலையை வந்துட்டு 3 ஃபேக்டர்ல நீங்க வந்துட்டு கால்குலேட் பண்ணணும். நம்பர் 1, அந்த ஃபார்மர் அந்த பொருளை வந்துட்டு உற்பத்தி செய்யறதுக்கு அவரு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, எலக்ட்ரிசிட்டிக்கு, டிராக்டருக்கு, இல்ல வேற ஏதாவது லேபர்ஸை வச்சு பண்ணியிருந்தா அவங்களுக்கு கொடுக்குற சேலரி, பெஸ்டிசைட்ஸ், இந்த மாதிரி அவர் எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு ஃபேக்டர். செகண்ட் ஃபேக்டர், பெரும்பாலும் நம்ம நாட்டுல விவசாயம் எல்லாமே வந்து ஃபேமிலி விவசாயமா தான் பண்ணுவாங்க. அதாவது ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அவங்களோட அந்த சொந்தமா ஒரு வயல் இருந்ததுன்னா அந்த வயல்ல தான் வேலை செய்வாங்க. ஒருவேளை அந்த வயல் இல்லாம வேற ஏதாவது ஒரு வயல்ல போய் வேலை செஞ்சா அவங்களுக்கு சேலரின்னு ஒண்ணு கிடைக்கும்ல, அந்த சேலரியை நீங்க இங்க சேர்த்துக்கணும். அண்ட் நம்பர் 3, இந்த விவசாயிகள் வந்துட்டு இதுக்கு ஒரு முதலீடுன்னு ஒண்ணு போட்டிருப்பாங்கல்ல, கேபிட்டல், அந்த கேபிட்டலுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் நீங்க கொடுக்கணும். ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்க ஆட் பண்ணிட்டு இதுக்கு பிளஸ் 50% மோர்
நீங்க காஸ்ட் கொடுக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மூணுமே சேர்த்தா 1500 வருதுன்னு சொன்னா 1500 rupees plus 50%, அதாவது 750 rupees, டோட்டலா 2250 rupees நீங்க எம்எஸ்பி அந்த உற்பத்தி பொருளுக்கு பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுவாமிநாதன் கமிட்டி சொல்லியிருக்கு. கவர்மெண்ட் என்ன தெரியுமா பண்ணிருக்கு, கடைசியில இருக்கிற அந்த ஃபேக்டரை மட்டும் பிளஸ் 50% போட்டிருக்கு. 1500 plus 750 கொடுக்க வேண்டிய இடத்துல 500 plus 750 மட்டும் கொடுத்து அமைதியா விட்டுருச்சு. ஸோ இவங்க சொன்னது என்ன, இவங்க பண்ணது என்ன? செகண்ட், சாந்தகுமார் கமிட்டி வந்துட்டு என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கமிட்டி படி இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஆகட்டும் இல்ல கவர்மெண்ட் கொண்டு வர எந்த அக்ரிகல்ச்சுரல் ஸ்கீம்ஸ் ஆகட்டும் ஜஸ்ட் 14% ஆஃப் த ஃபார்மர்ஸ்க்கு மட்டும்தான் தெரிய வருது. ரிமைனிங் இருக்கிற 86% ஆஃப் ஃபார்மர்ஸ்க்கு ஒண்ணுமே தெரியல. இந்த 14% ஃபார்மர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்மர்ஸ் த்ரீ டைப்ஸா நீங்க பிரிக்கலாம், ஸ்மால், மார்ஜினல் அண்ட் லார்ஜ் ஃபார்மர்ஸ். மார்ஜினல் ஃபார்மர்ஸ்னா இந்த 2 ஏக்கர் வரைக்கும் நிலம் வச்சிருக்கிறவங்க. ஸ்மால் ஃபார்மர்ஸ்னா 5 ஏக்கர் வரைக்கும் வச்சிருப்பாங்க. 5 ஏக்கருக்கு மேல நிலம் வச்சிருக்கிறவங்க ரிச் ஃபார்மர்ஸ், அதாவது லார்ஜ் ஃபார்மர்ஸ். இந்த லார்ஜ் ஃபார்மர்ஸ்க்கு மட்டும்தான் கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீம்ஸ் எல்லாம் தெரிய வருது. மீதி இருக்கிற 2 கம்யூனிட்டி ஆஃப் ஃபார்மர்ஸ்க்கும் எதுவுமே தெரிய வர்றதில்ல. தெரியாததுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, யாரு என்ன விலை சொல்றாங்களோ அந்த விலைக்கு வித்துட்டு லாபமா இருந்தாலும் சரி நஷ்டமா இருந்தாலும் சரி வெளியே தெரியாம அமைதியா இருக்காங்க. மோஸ்ட்லி நஷ்டத்தை தான் சம்பாதிக்கிறாங்க. மகாராஷ்டிரால ரீசெண்டா ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருந்தாங்க. அந்த கணிப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவருக்கு ஒரு விவசாயி வந்துட்டு தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறதா சர்வே சொல்லுது. ஸோ யோசிச்சு பாருங்க, கவர்மெண்ட் ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் விவசாயிகளுக்கு நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வரேன்னு சொல்லி தான் உள்ள வருது. ஆனா வந்ததுக்கு அப்புறம் இதுதான் மிச்சம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த திட்டங்கள் எல்லாம் பேப்பர்ல ரொம்ப அருமையா இருக்கு, தியரட்டிக்கலா படிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா பண்ணும்போது இந்த திட்டத்தோட 10% கூட வந்து பிராக்டிக்கலா எக்ஸிபிட் ஆக மாட்டேங்குது. கவர்மெண்ட் சொல்ற அதே மினிமம் சப்போர்ட் பிரைஸையே கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேங்குதுன்னா வேற யார் தான் கொடுப்பா? ஸோ எந்த கவர்மெண்ட்டையும் நான் பிளேம் பண்ண விரும்பல. இது எல்லாமே வந்துட்டு முழுக்க முழுக்க உங்களோட அவேர்னஸ்க்காக. விவசாயிகள் ஏன் கடும் போராட்டத்துல கடந்த சில மாதங்களா இறங்கியிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவ்வளோ வருஷமாவும் அவங்களோட உரிமைக்காக அவங்க போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. என்னதான் நிறைய கமிட்டிஸ் வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வச்சாலும் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் உண்மையிலேயே நியாயமானதா இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் நம்ம விவசாயிங்க மேல அக்கறை வருதே ஒழிய மற்ற நேரத்துல அவங்க யாருமே கண்ணுக்கு தெரியறது இல்லை. இந்த காணொளி மூலமா உங்களுக்கு வேளாண் மசோதா திட்டத்தை பத்தி பயனுள்ள தகவல்கள் கிடைச்சிருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட விமர்சனங்களை கமெண்ட்ஸ்ல வந்துட்டு கருத்துக்களா வெளியிடுங்க. இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் வேற என்ன பேசலாம் நீங்க நினைக்கிறீங்களோ கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. So see you until next video. Signing off here, Akhil. Bye bye.